Hi friends, welcome to என் வீடு தான் என் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். அடுத்தது குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். என்னென்ன தேவைங்கிறத தாளித்து விட்டுக்கிட்டே பார்த்துக்கலாம். குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது நான் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காயெல்லாம் சேர்க்கும்போது பச்சை மிளகாய் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். வெட்டி வச்சோம்னா வதங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகும். தோலாக கிடக்கும். இதே அரைச்சி சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதே சமயத்தில் இந்த தோலாக வராது. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டாச்சு. நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கொஞ்சம் மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 ஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிக்கலாம். வேகிற அளவுக்கு வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அப்படியே எண்ணெயில் ஒரு பரட்டிக்கலாம். பரட்டியாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்புலாம் சேர்த்துருக்கனால 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதுமானது. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்குவோம். ஊற வச்ச பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரிசியை சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசியை சேர்த்தோம் அப்படின்னா அது சலசலன்ட்டு இருக்கும். அதனால் முதல்ல அரிசியை சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணியில் அந்த சலசலப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். அரிசியை நல்லா கிளறிட்டேன். இப்போ நம்ம தண்ணி அளந்து வச்சிடலாம். இதில் 4 டம்ளர் அரிசி வந்துச்சு. அதனால் 1க்கு 1 அப்படின்ற கணக்கில் நம்ம 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அரிசி ஊறின அரிசி அப்படின்றனால தான் நம்ம 4 டம்ளர் வைக்கிறோம். இதே ஊறாத அரிசினா 1க்கு 1.25ன்றதுனால இன்னும் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து வைக்கணும். நான் ஊறின அரிசின்றனால கரெக்டாக 1க்கு 1ன்றத கணக்கில் 4 டம்ளர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு பாதி அளவு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்தா போதுமானது. இதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து கிளறி விட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு விசில் விடக்கூடாது. மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதுமானது. விசில் விட்டால் பிரியாணி குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். விசில் விட வேணாம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. விசில்லாம் அமர்ந்துருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. 10 நிமிஷம் தான் ஆயிடுது. பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி கரெக்டாக வந்துருக்குது. குழஞ்செல்லாம் போகவே இல்லை. சரியான பதத்தில் இருக்குது. நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன்.
நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்திருக்குது பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.